திருப்பலி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் நமது பங்கு தந்தையவர்களையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருகிறது இருதரம் கூப்பி அன்போடு அழைக்கிறேன். நாம் அனைவரும் ஒரே திருவிழாவில் இணைந்து பொது காலத்தில் 22ஆம் ஆண்டை கொண்டாடுகிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரின் படைப்புகளில் தலை சிறந்து விளங்கியவும் அவரை முதன்மையான கனியாகவும் நானும் நிறைந்து அறிவாற்றலோடு விளங்கியவும் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தேட இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. ஒவ்வொரு கட்டளையும் இறைவனிடமிருந்து வருகிறது. கட்டளைகளை பின்பற்றி பணிந்து நடந்தால் நம் வாழ்வு வளம் பெறும், விண்ணம் நமது நிரந்தரவில்லாகும் என்பதை இன்றைய இறைவார்த்தை விளக்குகிறது. உள்ளத்தில் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இருக்கின்ற போது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லவையாகவே இருக்கும். இன்றைய உலகில் தூய வாழ்வு வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். இந்த சவாலை சந்தித்து தீமையை விலக்கி நன்மையை துணிவுடன் செய்ய முயல்வோம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற நாணமிக்க மக்களாக வாழ்கிறோம் வர வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். மரியை சிலையுள்ள
திருப்பலியானது புனித ஆரோக்கிய அன்னை பாவியவரை கொடு இந்த ஆண்டு நடைபெறும் நல்ல முறையில் சென்று வருவதற்கு அனைத்து பாவியத்தை குறிப்பினர் சார்பாக அனைவரான தாய்க்கு நன்றிகளாகவும் அருள்பாடன் அந்தோனியம்மா ஜானோ சாய்ராமர் தெளிவாயும் சின்னகன் அந்தோனியம்மா ஆணை வாசிக்காகவும் தைரியநாதர் சாந்தோஸ்மரி குடும்பத்தில் பாவையாற்றை நல்ல முறையில் சென்று வருவதற்கு அனைத்து நன்றிகளாகவும் கிறிஸ்டினா மீது சுபப்பிரசவம் கிடைக்கிறேன் உள்ள மாநிலங்களுக்காகவும் நாகர்கொண்டும் நம்பிக்கையார் புஷ்பராணி இவருடைய பிள்ளைகள் லூதுமேரி ஏஞ்சலியா இவர்கள் நல்ல முறையில் படிக்கும் நடைபாதை நல்ல முறையில் சென்று வருவதற்கு ஆரோக்கிய அமைப்பு நன்றிகளாகவும் கருத்துக்கள் நிறைவேறி கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஒப்புக்கொண்டு தெரிவிப்போம். மேலும் திருப்பலியை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியர் இரக்கத்தையும் அன்பையும் முழுமையாக பெறுவதற்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொண்டு தெரிவிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் திருமொழியின் வழியாக நம் மீது தெரிவிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை ஏற்றி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. எதேனும் உள்ள எல்லாம் இறைவா, வாழ்வில் முற்றும் தூய்மை தொடர்புமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிறைவாழ்வை கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை முதலாகி இன்று முதல் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அதனுடைய கூற்றினை எம்மில் குறிப்பிட்டலும் இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருளியாக. இவ்வாறு நாங்கள் தூய இறைக்குடன் உண்மை அணுகி வரவும் உமது நீரை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அந்த இறைவா தண்ணீர் வரப்பட உட்பட வேண்டும் என்று இறைவா இறைசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்திட உம்மை காவலியுடன் கேட்கின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெரிவிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் காப்புதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். உங்கூர் யாமையார் வெளியிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் தன்னுடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. Amen.
ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முதலே இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் நெடும்பயணம் செய்து கானான் நாட்டிற்கு வந்தபோது மோசே கடவுள் கட்டளை கொடுத்து வழங்கிய பேரூரிலிருந்து தம் மக்களுக்கு கடவுள் சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அதுவே மக்களிடங்கள் முன்னிலையில் அவர்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் என்ற வாசகத்திற்கு சொல்லிக் கொடுப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லியவற்றை எதையும் சேர்க்க வேண்டாம். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வாசகம் 1 முதல் 2 மேலும் 6 முதல் 8. இஸ்ரேலை கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒன்றுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லியவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் நாணமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேட்கும் அனைவரும் உண்மையில் இப்பேரிலும் நாணமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரிலும் ஏதாவது உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை கொண்ட நியமங்களையும் முறைகளையும் கொண்ட வேறு பேரிலும் ஏதாவது உண்டா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடு. பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னொரு நேரியவற்றை செய்வர். உளமான உண்மை பேசுவர். தம் நாவினால் புறம் கூறார். பல்லவி. தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெருங்கலில் நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். பல்லவி. தம் பணத்தை வட்டிக்கு கொண்டார். தம் பணத்தை வட்டிக்கு கொண்டார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. திருத்தூதர் யாக்கோபு கடவுளிடமிருந்து நல்லவர்கள் வருகின்றனர். அவர் நல்லவர். சிலமற்ற வாழும் மேலானது. பொதுநலம் கொண்டு அடுத்தவர்களின் வாழ்வு சிறக்க உழைப்பதே இறைவனுக்கு ஏற்புடையது என்று கூறும் இறைவாக்குக்கு சொல்லிக் கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, 18, மற்ற 29, 22, 23. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகளை அனைத்திலும் நிறைவான வரவேணும் ஒளியான திருத்தினாலும் விண்ணகத்தானிலிருந்து வருகின்றன. அவர்களிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறக்கூடியவரும் நீரும் அல்ல. அவர் படை
ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பிரிவு 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 8, 14 முதல் 15 மற்றும் 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்களுள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையின் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை? சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையின் மரபுகளை நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளியிடக்காரர்களாகி உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாழ்வு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உலகினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகுவரையில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித வாழ்வை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதனுக்கு உள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருவதையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிப்பீடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. தீயெண்ணமாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்தும் நம்மையே நாம் சுயமாக ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகிறது.
இன்றைய கல்லூரி பாடலை திருப்பாடல் ஆசிரியர் அருமையான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவருடைய கூடாரம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்கு இருக்கின்றாரோ எங்கு வசிக்கின்றாரோ அந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் தங்கிட வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? உதாரணமாக ஆசிரியர் பணி செய்ய போறவங்க என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் பிஎட் முடிச்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றது? கண்டிப்பா எல்லாரும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணினா மட்டும் என்ன செய்யணும்? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்லை அப்படின்னா பிரைவேட்ல நம்ம எங்கேயாவது ஸ்கூல்ல நம்ம வந்து வேலை செய்யலாம், பிரைவேட் வேலை செய்யலாம். ஆக எந்த ஒரு பணிக்காக இருந்தாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்ப நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருமுறையில் இருக்க வேண்டும். அவர் முன்பாக நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், தகுதி வேணும். அந்த தகுதி தான் என்னென்ன என்பதை இன்றைய வாசகங்கள் மிக அருமையாக எடுத்து சொல்கிறார். முதல் வாசகத்தை பார்க்கிற போது நம்முடைய இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நெருங்கிய கடவுளாக இருக்கிறார்கள் யாவை இருக்கின்றார். இதே போல ஒரு நெருங்கிய கடவுளை நாம் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? நீங்கள் நாங்கள் கடவுளாக இருக்கு, நீங்கள் என் மக்களாக இருக்கிறீர்கள் என்று அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை போன்று எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை ஆற கழுவி அரவணைத்துக் கொள்கிறாரோ, அது தவறு செய்கிற பொழுதும் சரி, அது தவறு செய்யாத பொழுதும் சரி, அதை கட்டி அரவணைத்துக் கொள்கிறாரோ, தட்டி கொடுக்கிறாரோ, அதே போன்று நம் இறைவன் நம் அனைவருடைய தந்தையாக இருக்கிறார். நாம் அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுடைய பிள்ளைகள் இருக்குங்க, உங்க பிள்ளைங்க சொன்ன பேசி கேட்கிறா? கிடையவே கிடையாது. ஆனா நீங்க உங்க பிள்ளைங்க என்ன செய்றீங்க? நம்ம செய்யணும் இல்லையா? அதுதான் பெற்றோர் பாசம். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பாசம் புரியாது. ஆனா பெற்றோர்களுக்கு தான் அந்த பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு தான் கவலை இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்பது அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பிள்ளை வளர்த்து ஆளாடுவது எவ்வளவு கஷ்டம். ஆனா பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க ரத்தத்தையே தண்ணீராக அவர் வேறுபடியாக சிந்தையாக செய்யுது அவங்களுக்கு தெரியாது. அந்த கஷ்டம் யாருக்கு தெரியாது? பிள்ளைகளுக்கு தெரியாது. காரணம் பிள்ளைகள் இன்னும் பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ளாத இருக்கிறார்கள். அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் என்னத்தான் நம்மை அன்பு செய்து கொண்டிருந்தாலும், நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தாலும், அவருக்கு தேவையானதை நாம் கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தால் என்ன செய்யல? அவரை அன்பு செய்வது கிடையாது. எப்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அன்பை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம் கடவுளுடைய அன்பை இன்னும் முழுமையாக நிறைவாக புரிந்து கொள்ளாத நிலையில் தான் இருக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சம் கரவகையாக பேசிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் நம்ம வண்டி ஓட்டுறோம். நாம் நினைக்கிறதெல்லாம் என்ன வேண்டாம், வேளாண்மை நடந்து போயிட்டா நம்ம கடவுளுக்கு உகந்த பிள்ளையா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது கிடையாது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்துவர் யாக்கோபு மிக தெல்ல தெளிவாக அழகாக சொல்ற என்ன சொல்றா? தந்தையாம் கடவுளுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு, சமய வாழ்வு எதிரில் துன்புறும் அனாதைகளையும் கைத்தறிகளையும் கவனித்த துன்புறும் அனாதைகள், அதாவது அடுத்ததாக கைத்தறிகளை கவனிக்கிறீர்கள். இது இரண்டும் அன்றைய சமூகத்தில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, உடன்பிறப்புகள் துன்புறுத்தி கொண்டிருப்பார். பணத்து தேவையா இருக்கலாம், அது உடல் சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா, அவரை நாம் கவனித்துக் கொள்கிறோமா? இது நம்முடைய சமூகத்தில் நாம் வாழ்கின்ற குழுமத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒருவர் மற்றவரோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோமா என்ற கேள்வி எழுப்புகிறார். அதற்கடுத்ததாக உலகத்தில் கரைப்படாதபடி நம்மை காத்துக் கொள்வதால் உண்மையான சமய வாழ்வு. நம்ம கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா இந்த உலகத்தில் காணப்படுகின்ற பிற சமயத்தில், அதாவது பிற இனத்தாரிடம் காணப்படுகின்ற அந்த பண்புகளை இன்றைக்கு நாம் அதிகமாக உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவல்ல வாழ்வு. உங்களுடைய வாழ்வு மற்ற சமயத்தை விட ஒருபடி மேலே உயர்த்தி இருக்க வேண்டும். உங்களுடைய சமயத்திலும் சரி, உங்களுடைய ஒழுக்கத்திலும் சரி, நீங்கள் இறைவனை வழிபடுகின்ற முறையிலும் மற்றவர்களிட ஒருபடி மேலே நீங்கள் உயர்த்தி இருக்க வேண்டும் என்று திருத்துவர் யாக்கோபு அருமையாக சொல்கிறார். இதைத்தான் இந்த முதல் வாசகத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம்.
ஆண்டவராகிய கடவுள் மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கட்டளைகளை கடைபிடிக்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம் அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக மாற முடியும். உதாரணமாக ஒரு கட்டளை சொல்றேன். இப்போ திருமணம் நடந்துச்சு, கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கமா இருக்கிறோமா இருக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுது. அப்பொழுது அந்த கேள்வி எழுதுவது என்று சொன்னாலே 10 காலகட்டங்கள் மோகப்பாவம் செய்யாதிருப்பாயா. அப்ப மோகப்பாவம் செய்யாதிருப்பாயா என்ற ஒரு கட்டளை வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கணவனுக்கு நம்முடைய மனைவிக்கு நாம் என்ன செய்யணும்? பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அதை எடுத்து நாம் தவறுகிறோம் என்று சொன்னால் அது பாவம் என்பதை அந்த கட்டளை உணர்கிறது. எனவே கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக என்ன செய்கிறீர்கள்? மற்ற மனிதர்களை விட நான் அறிவுள்ளவனாக ஞானம் உள்ளவனாக மாறுவேன். எனவே தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் மற்ற எல்லா மக்களையும் விட தனிப்பட்ட விதத்தில் அவர் தெரிகிறார். தங்களுடைய கடவுளை வழிபடுவதும் சரி, அவருடைய சமய பழக்க வழக்கத்தில் சரி, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் விட அவர்கள் வேறுபட்டிருக்கிறார், தனித்துவமாக இருக்கிறார். காரணம் அந்த உண்மையான இறைவனை வழிபடுத்த வந்தார். அந்த உண்மையான இறைவன் அவருடைய அவ்வப்போது தன்னித்து அவரை திருப்பி கொண்டிருக்கிறார். அதே போன்று நம்மளை இருக்கிறார். அவர் நம்மளை செய்கிறார். அதுதான் கருத்துடைய உடைய பிள்ளைகள் தவறு செய்கிறவர்கள் எப்படி கண்டிக்கிறீர்களோ அதே போன்று இறைவன் நம்மை கண்டிக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி வாழணும் அப்படின்னா என்னென்ன என்பதை இன்றைய வகுப்பை பாடலை நாம் வாசிக்கிறோம். என்னென்ன செய்வதுதான் நம்மளால் தூய்மையை நடக்கும். 2வது நேரிவற்றை செய்யும். 3வது உளமாக உண்மை பேசும். 4வதாக தன்னுடைய நாம் என்ன செய்வது? புறம் கூறக்கூடாது. எப்ப பார்த்தாலும் பணி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. 5வதாக நம்முடைய தோழருக்கு, நம்முடைய நண்பருக்கு, நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு என்ன செய்வது? தீங்கு நினைக்கக்கூடாது. நமக்கு பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் பின்பற்ற இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை எல்லாம் பழி குறைக்கக்கூடாது. 6வதாக நெறித்தவரை நடப்போரை இழிவாக நடக்கக்கூடாது. ஊரில் நெறித்தவரை நடக்கிறார் அப்படின்னா அவரை பார்த்து செய்வது இழிவாக கருதக்கூடாது. நாளைக்கு ஒரு அதிகமே உங்களுடைய குடும்பத்தில் என்ன செய்யலாம்? ஏற்படலாம். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, உங்களுக்கும் உறவு இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அங்க என்ன செய்யும்? ஏதாவது சொல்லிட்டா நாளைக்கு நாம் என்ன செய்யணும்? தலைவரும் இருக்கிறது. எனவே எரித்தவரை நடப்பவரை இழிவாக கருத வேண்டாம். ஆண்டவருக்கு அஞ்சு வரை என்ன செய்யணும்? உயர்வாக மதிக்கணும். கோயிலுக்கு வந்து ஒரு சிலர் ரெகுலரா வராங்க, என்ன சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு? இழிவாக பேசக்கூடாது. அவரை தேவமாக நினைக்கக்கூடாது. அவருடைய கேள்விக்காக அவருடைய வேண்டுகிறார். எனவே ஆண்டவருக்கு அஞ்சு முறை உயர்வாக மதிக்கிறீர்கள். தம்முடைய பணத்தை என்ன செய்வது? வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. என்ன செய்வது? வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம மாமியார் என்ன செய்வான்? அந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறக்கூடாது. மாசற்றவருக்கு என்ன செய்வது? லஞ்சம் வாங்கக்கூடாது. எல்லாருமே ஒரு ஆசிரியர் பண்ணினா மக்கள் கொடுத்தாலும் ஒரு ஆசிரியர் பண்ணி அதே வேணுமா? எதிரி லஞ்சம் இல்லாத இடமே இருக்கிறது கிடையாது. கருவில் இருக்கின்ற குழந்தை பிறகு என்ன செய்யலாம்? லஞ்சம் கொடுத்தாலும் அதற்கு அடுத்ததாக இவ்வாறு நடப்போர் என்றுமே நினைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருமுறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பார்த்து ஒரு தகுதி இருக்கும். அந்த தகுதி இருந்துச்சா மட்டும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் வாழ முடியும். இல்லை அப்படின்னா நாம் நினைச்சு பார்த்திருக்கிறார். என்னுடைய நற்செய்தி வாசகத்தில் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவின் அருமையாக சொல்கிறார். பரிசேயரும் மறைமுகர்களும் ஆண்டவரை பார்த்து உம்முடைய சிலர்கள் கழுவாத கைகளால் உண்டார்கள் என்று சொல்லி அவரை குற்றம் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், கை கழுவணும் பிரச்சனை இல்லை, கை கழுவணும் பிரச்சனை இல்லை. அதுவும் பெருசா என்ன செய்யக்கூடாது? பாதிப்பு ஏற்படுத்தாது. வெளியிலிருந்து சந்தையில் வாங்கினால் பொருளை கழுவி சாப்பிட்டா அது ஒரு தூய்மை அடையாளம். அதெல்லாம் செய்யலாம். வெளியில போயிட்டு கடைக்கு போறோம் அப்படின்னாக்க ஏதாவது பொருள் வாங்கினா கழுவி சாப்பிடும். அது ஒரு தூய்மை அடையாளம், ஒரு சுகாதாரத்தின் அடையாளமாக இருக்கு. ஆனா அது செய்யல அப்படின்னா அது தலையாய குற்றம். கடவுளை புறக்கணிக்கிறார் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இந்த பரிசேயரும் அறிஞர்களும் கடவுளுடைய கட்டளைகளை மிக மிக நுணுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்கு
என்ன செஞ்சுட்டாங்க? நாகரிகம் ஆக மனித கோட்பாடுகளை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியாக பின்பற்றாங்க. இன்னைக்கு நம்முடைய ஊரில் நிறைய பழக்கப்படுகிறது. நாம் 20 வருஷமா அப்படி செஞ்சோம் பாரு, 30 வருஷமா அப்படி செய்யறோம் பாரு, அது கரெக்டா பொருள் செய்யா? அதுதான் கேள்வி. நாம் உண்மையிலேயே நம்ம இது பாவியத்தை போறோம் அப்படின்னா அதை நம்ம பொருள் செய்யணுமா? நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டா செய்யணுமா? நாம் வேண்டிக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டுகிறோம், எதற்காக மாற வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் வேலை போறேன்னா ஏன் போறேன், எதற்காக போறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க, நாளைக்கு நீ நைட்டு போறாங்க அப்படின்னா நைட்டு நான் மாற போறோம், வேலை போறேன் எனக்கு தெரியாது. நைட்டு வேலை போகணும் போவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, சாமி மாற போகணும். மாலை எதற்காக போடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். நாம் மாற போட்டேன் அப்படின்னா ஒரு 40 நாள் ஆண்டுகளுக்காக அன்னை முறைக்காக மாற போறோம் அப்படின்னா அந்த 40 நாள் குறைந்தபட்சம் அந்த நாள் என்ன செய்யணும், 40 நாள் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வள்ளுவரை பாடலாசிரியர் சொல்றாரே, இந்த ஆண்டவருடைய குணத்தில் தங்களை யாரெல்லாம் தகுதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, கடைபிடிக்கணுங்க. அதெல்லாம் கடைபிடிக்காம நான் வேளாண்மை போறேன் அப்படின்னு செய்யல, நீ எங்க போனாலும் எந்த கோயில் போனாலும் அது கிடையாது. ஆண்டவருடைய இடத்தில் தங்குவதற்கு தகுதி கிடையாது, அது தகுதி கிடையாது. ஆண்டவருடைய சொல்ல உங்களுடைய உள்ளத்துல என்ன வச்சுக்கீங்க, உள்ளத்துல பரத்தனை வச்சுக்கீங்க. வேலையாக போறோம் போறோம் கப்பல்ஸ் தான் போறோம்னு வச்சுக்கிறீங்க, அது வேற கப்பல்ஸ். பரத்தனை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமநெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம உலகத்துல வச்சுக்கிட்டு நாம நடைபெற போறோம், வேண்டுதல் செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொரு கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய இதயம் மாற்ற பெற வேண்டும், உங்களுடைய உள்ளம் மாற்ற பெற வேண்டும், உங்களுடைய சிந்தனைகள் புதுப்பொழிவாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இதையெல்லாம் நம்ம செய்யாம வெறும் வெளிப்புறத்தில் மட்டும் மாற இருந்தாலோ இந்த கடவுளை அணிவதோ நமக்கு என்ன செஞ்சாரு, மாற்றம் வராது. அதைத்தான் ஆண்டவர் கருமையாக சொல்கிறார். இங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறது. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு, எல்லாம் இதுதான். ஆனா நம்ம மாலை போட்டு ஒரு சாவுக்கு போனோம் அப்படின்னாக்க அது வீட்டுக்கு சொல்லிட்டு மாலையை கேட்டு போடுறோம். யார் சொல்லி கொடுத்தா தெரியும். மாலை போட்டு ஒரு சாவுக்கு போனோம் அப்படின்னாக்க தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாரா, இல்ல சாமி சொன்னாரா? தீட்டுன்னு எது சொல்லி சொல்றாரு, உள்ளத்துக்கு பற்றிய பரத்தனை, அழுக்கு, எல்லா அழுக்கு என்ன செய்யுது, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். ஒரு இடத்துல ஒரு இழப்பு நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ஆதரவு சொல்றோம் அப்படின்னா அது தீட்டாக. ஒரு சாமி என்ன செய்யுது, நம்ம ஊருக்கு மாற போடுறோம்னா சாமி சாமி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த 40 நாள் புண்ணியமாக வாழ்றது முயற்சி செய்திருக்குது. நாம முயற்சி செய்யல, முயற்சி செய்யலாம் ஒரு சாமி போடுறாங்க. அப்படி நாம் ஒருவர் உறவை இழந்து தவிக்கின்ற போது அவருக்கு ஆறுதலாக போயிட்டு பக்கத்தில் நின்று அவருக்கு மாற்ற ஆறுதல் சொல்றதையோ இல்லை அவர் அடுத்த அமைதியும் பேச அமைக்கிறதையோ எந்த தவறும் கிடையாது. அது வீட்டு மாதிரி ஆகாது. ஆனால் நாம் அதை தீட்டாக கருதியோடு நாம் அனைவருக்கும் நாம் என்ன செய்யறோம், போடுறோம். யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. எதுவெல்லாம் தீட்டு என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவாக இந்த நற்செய்தி வாசகத்தை கற்றுத் தருகிறாக. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சமய வாழ்வு என்று சொல்லி ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு இப்படித்தான் நாம் நடப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தப்பு என்பதை இன்றைய வாசகங்கள் நீங்கள் தெல்ல தெளிவாக இருக்கும்போதுக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதி இருக்குன்னா நம்முடைய உடல்ல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கூடாது. எந்த விதத்தில் என்ன செய்வாரு, நம்ம யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. எல்லாரும் செஞ்சு அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய கூடாரத்தை வாழ்வதற்கு தகுதி உள்ளதாக இருக்கிறார். சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நம்முடைய சமயம் என்று வருகிற பொழுது, சமய வாழ்க்கை என்று வருகிற பொழுது அதை நாம் சரியாக கடைபிடிக்கிறோமா? நாம் அனைவரும் என்ன செய்கிறோம், பிற இனத்து மக்களால் சூழப்பட்டு வாழ்க்கை. அப்படி பிற இனத்து மக்களால் சூழப்பட்டு வாழ்கிற பொழுது அவர்களிடம் என்ன காலப்பட அதுவே காய வச்சுக்கணும். இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முற்றிலும் உன்னுடைய சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறதோ அதை உள்வாங்கி
கொண்டு நாம் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் திருக்குறள் யாக்கோபு அழகா சொல்றார். நீங்கள் இறைவாக்கை கேட்கின்றவர்களாக மட்டும் என்ன செய்யுங்க, உங்களை ஏமாற்றிக்காதீங்க, அதன்படி நடக்கின்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இறைவாக்கை நல்லா கேட்போம். ஆனா அந்த கோயில் விட்டு வெளில போனே சாமி என்ன சொன்னாலே தெரியும், மறந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய உலகத்துக்கு நாம் போயிடும். அதெல்லாம் தப்பு. இறைவாக்கையை கேட்கணும், அதை கடைபிடிக்கணும். அப்போது என்ன செய்ய முடியும், அந்த ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை என்னால் இழுத்து நிற்க முடியும். உங்களுடைய பிள்ளை ஒரு பேச்சை கேட்கல அப்படின்னா எவ்வளவு நாள் நீங்க சொல்லி பார்ப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லுவீங்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், கூப்பிடும் அதை எங்கே போன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மீது ஒரு நெருப்பு வந்துடும். ஆனா அதே சமயத்துல ஒரு சில நேரத்தில் அவரோட மீண்டும் அப்பா அம்மா கேட்கலாம், மீண்டும் தவறலாம். அப்படி இருக்கும்போது அந்த உடல் என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் குறுக்கிட்டே போகும். இன்னைக்கு நம்மளும் அப்படியே நம்முடைய உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது அவருடைய உறவினை நாம் இணைத்திருக்கிறோம் என்பது பொருள். அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு நீ ஏன்னா நான் பார்க்கிறேன் என் லைஃப்ல எப்படி ஒரு பிள்ளை பேசிட்டு போச்சு, அதுக்கு ஒரு 4 வீட்டு முறையில அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், கடவுளுக்கு வழி சென்றாரு. மீண்டும் நாம் வருகிற பொழுது அந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற சிலர் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். கடவுள் நம்மை நேசிக்கிறார். நிறைய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எதிரெல்லாம் நீங்க வீட்டு அப்படின்னு கருதுகிறோ அதில் என்ன தீட்டி இல்லை, அதனால தேவைப்படுகிறது. இரண்டாவதாக எதையெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருவது பார்த்தீங்களா, நம்முடைய சிந்தனையிலிருந்து பார்த்தீங்களா, அதுதான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும். நம்ம தலைவர் என்ன செய்யணும், நீங்க மாலை போன பார்த்தீங்களாமா இதை கொண்டு அதிகமாக போகுது, இப்ப பார்த்தாலும் அவரை பற்றி உடனே பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதிகமாக எது கேட்டாலும் லஞ்சம் வாங்கிக்கிறது, காசு கொடுத்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதான் காசு அதிகமாக ஆசைப்படுறேன். இந்த பழக்கெல்லாம் எனக்கு நீக்கணும், எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வேண்டி போனோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அதனால நம்ம கேட்கவே மாட்டோம், அதுக்காக நம்ம பேச மாட்டோம். நம்ம உதவிக்கு என்ன செய்யுது, ஏதாவது வேணும், உப்பு பேசுறதுக்காக நம்ம இருக்கோம், இல்லைன்னா யாரும் நான் போறேன் பெருமைக்காக என்ன செய்வோம், நம்ம மாறப்பட்டதுவா பெருமைக்காக மாறப்போம். உண்மையான பக்திக்காக யாரும் மாறப்பட்டது. நான் போய்கொண்டேன் பெருமையா சம்பளம் அடிச்சுக்கோ, நான் போய்கொண்டேன். அத்தகைய ஒரு வாழ்வை இறைவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக உள்ள தொழில் இறை தொழில் அதுதான் நம்மை இறைவனுக்காக அமர செய்யும். அதுதான் இறைவனுடைய திருக்குறளில் நம்மை வாழ செய்யும் என்பதை உணர்ந்து உள்ள தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வெளிப்புற அடையாளம் நம்முடைய இதய தொழிலுக்கு இட்டு செல்ல வேண்டும். கடவுளே இல்லை என்பதை உணரும். அப்படி உணர்கின்ற சமயத்தில் என்ன செய்வது, பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவர்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது என்பதை உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த வெளிப்புற அடையாளம் என்ன செய்கிறது, உள்புற தூய்மைக்கு இட்டு செல்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யல, உணராத காரணங்கள் என்ன செய்யும், அப்படியே இருக்கிறோம். எனவே நம்முடைய வெளிப்புற அடையாளம் நம்முடைய இதய தூய்மைக்கு இட்டு செல்ல வேண்டும். அப்படி இட்டு செல்கின்ற ஒவ்வொரு என்ன செய்யும், நம்மை கடவுளை நோக்கி வழிநடத்தும். அப்படி கடவுளை நோக்கி வழிநடத்தாத எந்த ஒரு வெளிப்புற அடையாளம் செய்யும், வெற்று சடங்கு. எனவே வெற்று சடங்குக்கு இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அந்த இடையை நுழைந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இதை சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவார்கள்.
திருவை உருவாக்கி அதனோடு என்றும் ஒன்று சேர்க்கும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து வாழ்வரும் வார்த்தையான உம்மோடு என்றும் இணைந்திருக்கும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, எங்கள் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களையும் ஆசீர்வதியும் நாங்கள் அனைவரும் எவ்வித பாகுபாடுமின்றி ஒற்றுமையோடு வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பூமியின் பிறப்பிடமே எம் இறைவா, நாங்கள் வெளிப்புற தீமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நன்மையான காரியங்கள் செய்வதன் வழியாகவும் எங்கள் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கொண்டாடுவோம். எங்கள் அனைவரும் ஆற்றலுமான இறைவா, உமது திருத்தமையை ஏற்பட்டு நன்றாக கனிவாய் செவிசாய்கள் பரிவர்த்தனையின் காரணமாக நாம் நம்பிக்கையோடு கேட்பவற்றை கேட்டு பயன்பட செய்கிறீர்களால் எங்கள் ஆற்றல் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். Kari
இவ்வாறு அடியான் முறையில் நிகழ்வதை உமது வாசலால் நிறைவு பெறுவதாக ஏகரானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Oh
செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடுவீர்கள் போய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை ஆணையிட கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அதற்கு அவையை நினைவு கொண்டட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருத்தந்தையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருத்தவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் இவ்விரண்டு நோக்கங்கள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக கொடையினுள் ஏற்றடம். எங்கள் அனைவரையும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணியமான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பும் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேற்றும் வரவருட உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினை யாத்திரை செய்திருந்த நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளினார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வருகின்ற உலகின் வாழ்க்கை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனை சிந்தனை. இவரை துறைக்கும் ஆறுதலை போகின்றவர். நாம் ஏற்படுகின்ற பகுதி முயற்சிகள், நாம் பங்கெடுக்கின்ற திருப்படைகள், நாம் அன்றாடம் செல்கின்ற குணமாயங்கள், இவை அனைத்தும் நம்மை இதையே உருவாக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு வெளிப்புற அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதையே மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்ற தெய்வங்களை இவருடைய திருவிழாவுக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தெரிவித்தோம். Thank you.
ஆண்டவரே, இன்னும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பணிபுரிய எங்களை தோன்றி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் இறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Maria